ஹலோ, ஹாப்பி ஈஸ்டர். ஹாப்பி ஈஸ்டர் ஃபாதர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கீங்களே. ஈஸ்டர் எக் பண்ணிட்டு இருக்கீங்க. வண்டர்ஃபுல். வந்து பார்க்கலாமா நானு? பார்க்கலாம் ஃபாதர். சூப்பர். இது எந்த பாரிஷ்ல இருந்து? சென்ட் பால்ஸ் ரத்னபுரி சென்ட் ஃபாதர். பால்ஸ் ரத்னபுரி. வெரி குட். ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்கீங்க. கலர் கலரா ஈஸ்டர் எக் ரெடி ஆயிட்டு இருக்குது. ஒன்னு பிளாக் கலர்ல, ஒன்னு கோல்டு கலர்ல. சூப்பர், வண்டர்ஃபுல். அருமை அருமை, நல்லா செய்யுங்க. இது எந்த பங்குல இருந்து? இறையரகாலயம் குனியமுத்தூர். சூப்பர். எல்லாம் சின்ன பிள்ளைங்க, குட்டீஸ் ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன்னு கருப்பு கலர்ல இருக்கு, ஒன்னு ப்ளூ கலர்ல இருக்கு. இப்பதான் கிரீன் கலர் ரெடி ஆயிட்டு இருக்கு. சூப்பர். ஈஸ்டர் எக் அப்படின்றத பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எதுக்காக ஈஸ்டர் எக் செய்யறோம் தெரியுமா? தெரியாதா? தெரியுமா? தெரியாதா? தெரியாதுன்னா தெரியாது சொல்லுங்க. தெரியாது. வெரி குட். மோனிஷா தான் உண்மையா பதில் சொல்லி இருக்கிற. தெரியாது. நல்ல பிள்ளைங்க. அப்ப நான் சொல்றேன் கொஞ்சம். என்ன, நீங்க எல்லாம் ரெடி ஆகுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் உட்கார்ந்து நம்ம அதை பத்தி பேசலாம். ஓகேவா? வெரி குட், வெரி குட். கோ ஹெட். இது எந்த பங்குல இருந்து? சர்ச் ஆஃப் ரிசரக்ஷன். பாருங்க, சரியான பாரிஷ் நீங்க தான். இயேசுநாதருடைய உயிர்ப்பு ஆலயம். உயிர்ப்பை கொண்டாடுற நாள்ல உயிர்ப்பு ஆலயத்துல இருந்து நீங்க வந்திருக்கிறீங்க. அருமை. ஏற்கனவே ரெடி ஆயிட்டு இருக்கு போல இருக்கு இல்லையா? எல்லாம் அழகா கலர் அடிச்சு முடிச்சாச்சு. ஒன்னு ரெட் கலர்ல இருக்கு, ஒன்னு எல்லோ கலர்ல இருக்கு, 2 ப்ளூ இருக்கு. சூப்பர். நல்லா அழகா டிசைன் பண்ணிருக்கிறீங்க. சூப்பர். இது முடிச்சிட்டு நான் வருவேன் உங்ககிட்ட திரும்பவும். ஓகேவா? ரெடி பண்ணிட்டு இருங்க, சீக்கிரம் முடிக்கலாம். ஹலோ, நீங்க எந்த பங்குல இருந்து? ஓ, நீங்க பேராலய பங்குல இருந்து வந்திருக்கிறீங்க. சூப்பர். ஜோயல், என்ன பண்ணிட்டு இருக்கற? பென்குயின் ஃபாதர். பென்குயின் பண்ணிட்டு இருக்கற. வாவ். அருமை. நல்லா அழகா இருக்கு. அண்டார்டிகா போய் வந்த மாதிரியே இருக்கிற உன்னை பார்த்தா. சூப்பர். எல்லாருமே நல்லா அழகா செய்திருக்கிறீங்க. ஒண்ணு அப்படியே ஒரே கிளிட்டரிங்கா இருக்கு. சூப்பர். ஒன்னு கோல்டு கலர்ல இருக்கு, ஒன்னு ப்ளூ கலர்ல இருக்கு. நிறைய ப்ளூ இருக்கு இல்லையா? சரி, ஓகே. சீக்கிரம் முடிங்க. முடிச்சிட்டு ஒரு பாடு, நீங்க வந்த ஒரு பாடு, நான் நிறைய கேள்வி கேட்பேன், நீங்க நிறைய கேள்வி கேட்கலாம். ஈஸ்டரை பத்தி இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே வெரி குட். ஃபாதர். கோ ஹெட். சீக்கிரம் முடிச்சிட்டு வாங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? வெரி குட். நான் வந்து பார்க்கலாமா ஒரு டீமா? ஓகே, சூப்பர். ரத்னபுரியில இருந்து தொடங்குவோம். வாவ், நிறைய செய்திருக்கிறீங்க, அழகா செய்திருக்கிறீங்க. சூப்பர். Thank you ஃபாதர். நாமளே அப்ரிஷியேட் பண்ணிக்கோமா? வண்டர்ஃபுல். ரத்னபுரி அழகா செய்திருக்கிறீங்க. அடுத்தது இது எந்த பாரிஷ்? கத்தீட்ரல் பாரிஷ். ஜோயல், நிறைய பென்குயின் இருக்குடா. எல்லாம் நீதான் செய்தியா? ஆமா ஃபாதர். ஆரிக், நீ என்ன செய்த? நான் பென்குயின் சேர்ந்த ஃபாதர். வாவ், சூப்பர். வண்டர்ஃபுல். கங்க்ராச்சுலேஷன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அருமை. இப்போ அடுத்தது நம்ம குனியமுத்தூர் பங்குக்கு வருவோம். ரொம்ப அழகா இருக்குது. நிறைய செய்திருக்கிறீங்க. அழகழகா கலர் போட்டிருக்கிறீங்க. மோனிஷா, நீ என்ன செய்த? அந்த ஹேட் போட்ட அந்த ரெட் கலர். ஓ, ஹேட் போட்டதெல்லாம் நீ செய்தது. வெரி குட். சூப்பர். எல்லாம் நல்லா அழகா செய்திருக்கிறீங்க. சூப்பர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். இதுதான் அருமையான பாரிஷ், ரிசரக்ஷன் பாரிஷ், ராமநாதபுரம். நிறைய ஈஸ்டர் எக் செய்திருக்கிறீங்க. சின்ன எக் இருக்கு, பெரிய எக் இருக்கு. வண்டர்ஃபுல்.
அழகா செய்திருக்கிறீங்க. ஃபெய்த் நல்லா செய்திருக்கிறீங்க. கங்க்ராச்சுலேஷன். Thank you, Father. வெரி குட். எல்லாருக்கும் சேர்த்து நல்லா அழகா ஒரு ஜோரா ஒரு கை தட்டுவோமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா செய்திருக்கிறீங்க. அழகா இருக்கு. எல்லாரும் என்கிட்ட வாங்க. ஈஸ்டரை பத்தி உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். ஓகேவா? வாங்க. வெரி குட். எல்லாரும் நல்லா அழகா உங்களுடைய ஈஸ்டர் எக் செய்திருந்தீங்க இல்லையா? உங்க எல்லாருடைய ஈஸ்டர் எக்லையும் அந்த பேஸ்கட்லையும் பார்த்தேன். ரெட் கலர் எக்கு எல்லாருடைய பேஸ்கட்லையும் இருந்துச்சு. ஏன் ரெட் கலர் ஈஸ்டர் எக் எல்லாருடைய பேஸ்கட்லையும் இருந்தது? Father, எனக்கு தெரியும் ஃபாதர். வெரி குட். ஆண்ட்ரியா சொல்லுங்க. ஃபாதர், இது ஈஸ்டர் அப்போ நம்ம ஏன் எக்குக்கு வந்து ரெட் கலர் பெயிண்ட் பண்ணுறோன்னா வந்து அது இயேசுவோட ரத்தத்தை குறிக்குது ஃபாதர். வாவ், சூப்பர், வண்டர்ஃபுல் ஆண்ட்ரியா. சரியான பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஃபாதர். இது கூட இன்னொரு ஒரு நல்ல அழகான ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்குது. மகதலா மரியா, மேரி ஆஃப் மேக்தலா, அவங்க என்ன பண்றாங்க, இயேசு உயிர்த்த பிறகு அந்த ரோமை அரசன்கிட்ட போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, இயேசு உயிர்த்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க கையில என்ன எடுத்துட்டு போனாங்களாம், ஒரு ஒயிட் கலர் எக் எடுத்துட்டு போனாங்களாம். அப்படி எக்கை எடுத்துட்டு போயிட்டு இயேசு உயிர்த்தார் அப்படின்னு சொன்னாங்களாம். இயேசு உயிர்த்தாரா, இந்த வெள்ளை கலரு சிவப்பு கலரா மாறட்டும், அப்ப இயேசு உயிர்த்தார் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த அரசன் சொன்னானா. அப்படி அவன் சொல்லும் போதே அந்த ஒயிட் கலர் ஷெல்லு, அந்த ஓடு என்னவா மாறிடுச்சு, மாறிடுச்சான். அப்படி ஒரு கதை ஒண்ணு இருக்கு. உண்மையா நடந்ததா என்ன நமக்கு தெரியாது, ஆனா இப்படி ஒரு கதை இருக்கு. முதல்ல ஈஸ்டருக்கும் எக்குக்கும் என்ன கனெக்ஷன்? கிறிஸ்மஸ்னா என்ன செய்யறோம், கேக் செய்யறோம் இல்லையா? ஈஸ்டருக்கு எக் செய்யறோம். ஏன் ஃபாதர்? எக்குக்குள்ள இருந்து சிக் வர மாதிரி ஜீசஸோட ரிசரக்ஷன் அதை வந்துட்டு மீன் பண்ணுது ஃபாதர். அருமையான நியூ பதில் லைஃப், சொன்னாங்க. நியூ லைஃப், ஜாய், அதை வந்து வெளியில புதுசா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம், மறுபடியும் நியூ லைஃபை வந்து கொண்டு வர போறோம் அப்படின்றத மீன் பண்ணு. சூப்பர் சூப்பர். ஆனஸ் நல்ல அழகான ஒரு பதில் சொன்னாங்க. தொடக்க காலத்துல 40 நாட்கள் கிறிஸ்தவங்க யாருமே இறைச்சி எதுவும் சாப்பிடவே மாட்டாங்க. எல்லாரும் ஒன்று வெஜிடேரியன் ஃபுட் தான் சாப்பிடுவாங்க. இப்போ ஈஸ்டர் வரும்போது அவங்களுடைய வெஜிடேரியன் ஃபுட்டை நிறுத்திட்டு அவங்க என்ன செய்ய தொடங்குறாங்க, நான்வெஜ் சாப்பிட தொடங்குறாங்க. அப்போ அதை தொடக்கிறதுனுடைய அடையாளமா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிட்டாங்க, எக்கு சாப்பிட தொடங்கினாங்க. இந்த எக்குக்கு அவங்க அழகான ஒரு மீனிங் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னாக்கா, எப்படி வந்து ஒரு கோழி குஞ்சு அழகா அந்த முட்டையினுடைய ஓட்டை உடைச்சி அதுல இருந்து வெளியில வருதோ, அதை போலவே இயேசு கல்லறைக்குள்ள இருந்து உயிரோட என்ன பண்ணாரு, உயிர்த்து வந்தார் இல்லையா? அதுதான் ஈஸ்டர் கொண்டாட்டம். இப்ப அந்த ஈஸ்டரும் எக்கும் அழகான ஒரு மீனிங் கொடுக்குது இல்ல? எப்படி வந்து அந்த முட்டையினுடைய ஓட்டை பிரிச்சு ஒரு உயிர் புதுசா வருதோ, அத போல இயேசு அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையிலிருந்து இயேசு என்ன பண்றாரு, வெளியில உயிரா வரார். இப்ப இதை அடையாளப்படுத்துறதுக்கு தான் ஏறக்குறைய தொடக்க காலத்துல இருந்தே, முதல் நூற்றாண்டுல இருந்தே இப்படி எக்க வந்து அவங்க அழகா ஈஸ்டருக்கு டெக்கரேட் பண்ற ஒரு பழக்கம் இருந்தது. குறிப்பா மெசபடோமியா அப்படின்ற ஒரு பகுதி, இன்னைக்கு இருக்கிற ஈராக் நாடு, இந்த நாட்டில தான் இந்த ஈஸ்டர் எக் அப்படின்ற இந்த பழக்கம் தொடங்குச்சு. இப்படிதான் ஈஸ்டரும் எக்கும் ஒன்னோட ஒன்று என்ன ஆச்சு, கனெக்ட் ஆச்சு. ஓகேவா? சரி, இப்ப வேற யாரோ வேற ஏதோ ஒன்ன பத்தி கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. ஃபாதர், சொல்லு ஜோயல். ஈஸ்டர் என்ன ஃபாதர்? ஈஸ்டர்னா என்ன, யாருக்காவது பதில் தெரியுமா? ஈஸ்டர்னா என்ன? வெரி குட். அகைன் ஆண்ட்ரியா. ஃபாதர், இப்போ வந்து இயேசு நமக்காக கஷ்டப்பட்டு சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அதாவது இது என்ன சொல்லுதுன்னா வந்து மரணத்தின் வெற்றி வாழ்க்கையின் தொடக்கத்தை சொல்லுது ஈஸ்டர் ஃபாதர். மரணத்தின் வெற்றி வாழ்க்கையின் தொடக்கம். இயேசு இறந்து நமக்காக உயிர்த்தார் அப்படின்றத நம்ம என்னன்னு கொண்டாடுறோம், ஈஸ்டர்.
அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். இப்ப நீங்க ஸ்கூல்ல இருக்கிறீங்க, உங்க கூட வந்து கிறிஸ்டியன்ஸ் இல்லாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இப்ப நீங்க ஈஸ்டர் கொண்டாடுனீங்க அப்படின்னு சொல்லும் போது ஈஸ்டர்னா என்னன்னு கேட்பாங்க. நீங்க வந்து ஜீசஸ் வந்து என்ன பண்ணாரு, 3ஆம் நாள் உயிர்த்தார் அப்படின்னு சொல்லுவீங்க. 3ஆம் நாள் உயிர்த்தாரா? அது எப்படி? இறந்து போனவங்க எப்படி உயிர்க்க முடியும்? திரும்ப எப்படி உயிரா வர முடியும்? அப்படி கேள்வி கேட்பாங்க இல்லையா? இறந்தா என்ன பண்ணிடுவாங்க? கல்லறையில அடக்கம் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா இயேசு மட்டும் எப்படி உயிர்த்தாருன்னு சொல்றீங்க? அப்படி கேட்டாக்கா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இயேசு உயிர்த்தார் அப்படின்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? யோசிங்க. சரி, நான் ஒரு சில கருத்துக்கள் சொல்றேன். முதலாவது, இயேசுவே மனுஷனா இந்த உலகத்துல உயிரோட இருந்தப்போ அவர் என்ன சொன்னாருன்னாக்கா, என்னை வந்து சிலுவையில் அறைவாங்க, நான் 3ஆம் நாள் உயிரோட வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, எத்தனை முறை சொன்னாரு? 3 முறை சொன்னார். அப்ப இயேசுவே சொன்னா நம்ம நம்பணுமா, நம்புறது இல்லையா? நம்பணும். அப்ப இது முதல் ப்ரூஃப். இந்த ப்ரூஃப் எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு. யாராவது அதை படிக்கலாமா பைபிள்ல? ஃபாதர், நான் படிக்கிறேன் ஃபாதர். வெரி குட். ஃபெய்த் இருந்தாங்க, படிங்க. மார்க் நற்செய்தி எடுத்த உடனே மார்க் 9 வருது. 9:31. ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்படைக்கப்படுகிறார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடர்களுக்கு கற்பித்து கொண்டிருந்தார். வெரி குட். இப்படி ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம பைபிள்ல பார்க்குறோம். இயேசுவே 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் அப்படின்றத சொன்னார். சரிங்களா? இது முதலாவது ப்ரூஃப், இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் அப்படின்றதுக்கு. சரி, இப்ப இன்னொரு ப்ரூஃபும் இருக்குது. அது என்ன ப்ரூஃப்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார் இல்லையா? 3ஆவது நாள் காலையில மகதலா மரியா, மேரி ஆஃப் மேக்தலா, அவங்க கொஞ்சம் எண்ணெய்லாம் எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போயிட்டு இயேசுநாதருடைய உடலுக்கு அந்த எண்ணெயெல்லாம் பூசணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அவங்க கல்லறை கிட்ட போறாங்க. பார்த்தா அந்த கல்லறையை மூடி இருந்த கல் என்ன ஆயிருக்குது? திறந்து கிடக்கு. அவங்க உள்ள குனிஞ்சு பார்த்தாக்கா அந்த கல்லறையில என்ன இல்ல? ஜீசஸ் இல்ல. இயேசுநாதருடைய உடம்பே இல்ல. இறந்து போனாக்கா கல்லறைக்குள்ள என்ன இருக்கணும்? இறந்து போன உடம்பு இருக்கணும்ல. ஆனா இயேசுநாதருடைய உடம்பே இல்லையே. யோவான் நற்செய்தி 20வது அதிகாரத்துல நாம இதை பார்க்கிறோம். 6லிருந்து 8 வரைக்கும் இருக்கிற வசனங்கள்ல 2 சீடர்கள், யாரு? பேதுருவும் யோவானும் வேகமா ஓடுறாங்க. ஓடி கல்லறைக்குள்ள எட்டி பார்க்கறாங்க. பார்த்தா இயேசுவை போத்தி இருந்த துணி மட்டும் அழகா மடிச்சு வச்சிருக்கு. இயேசுநாதருடைய உடம்ப காணோம். அந்த கல்லறை என்னவா இருக்கு? காலியா இருக்கு. அப்ப ஒரு கல்லறை காலியா இருக்கு அப்படின்னாக்கா, அப்ப அந்த கல்லறையில இருந்த மனுஷன் என்ன ஆயிட்டாரு? உயிரோட வந்துட்டாரு இல்லையா? இது இயேசுநாதருடைய உயிர்ப்பை பத்தி கொடுக்கிற பைபிள் கொடுக்கிற 2வது ப்ரூஃப். முதல் ப்ரூஃப் இயேசுவே சொன்னார். 2வது ப்ரூஃப், அந்த கல்லறை இன்னைக்கும் காலியா கிடக்கு. அப்ப அந்த காலியான கல்லறை இயேசு உயிர்த்தார் அப்படின்றதுக்கு 2வது ப்ரூஃப். ஓகேவா? 3வது ப்ரூஃப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, உயிர்த்த இயேசு உயிர்த்த பிறகு நிறைய பேருக்கு என்ன பண்ணாரு? காட்சி கொடுத்தார். இயேசுநாதர் உயிர்த்த பிறகு இந்த மகதலா மரியா போய் அவருக்கு வந்து அவருடைய உடம்புல எண்ணெய் பூசணும் அப்படின்னு சொல்லி போனார் அப்படின்னு சொன்னா இல்லையா? யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம். அதுல இயேசுநாதருடைய உடலை காணோம் அப்படின்னோடனே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவங்க என்ன பண்றாங்க? அழறாங்க. ஐயோ, இயேசுனுடைய உடம்ப காணாமே, என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே அங்க பக்கத்துல இருக்கிற அந்த தோட்டம் எல்லாம் தேடுறாங்க. இயேசுனுடைய உடம்பு எங்கேயாவது கிடக்குமா அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் பக்கத்துல ஒரு ஆள் வந்து நிக்கிறார். அந்த ஆளை பார்த்துட்டு அவங்க என்ன நினைச்சுக்கிடுறாங்க? அந்த தோட்டத்துல அவர் வந்து தண்ணி ஊத்தி வேலை செய்யற ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட, ஐயா ஐயா, இயேசுநாதருடைய உடம்ப எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னாக்கா என்கிட்ட சொல்லுங்க, நான் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி அவங்க சொல்லும்போது அவர் என்ன பண்றாரு? மரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு, அவங்க பேரை சொல்லி.
அந்த குரலை கேட்ட உடனே அவங்களுக்கு யார் ஞாபகம் வருது? ஜீசஸ் ஜீசஸ் ஞாபகம். ஏன்னா ஜீசஸ் தான் அவங்களை அப்படி கூப்பிடுவாரு, மரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். அப்படி கூப்பிட்ட உடனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. திரும்பி பார்த்து இயேசுனாருடைய பாதங்களை அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அவங்க பிடிச்சுக்கிட்டு ரபூனி ரபூனி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏன்னா அவங்க இயேசு எப்படி கூப்பிடுவாங்க? ரபூனி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்ப உயிர்த்த இயேசு யாருக்கு காட்சி கொடுத்தாரு? மகதலா மரியாவுக்கு காட்சி கொடுத்தார். அவங்களுக்கு மட்டும் இல்ல, தோமாவுக்கு காட்சி கொடுத்து என்ன பண்றாரு? உன்னுடைய விரலை என் விழாவுல இட்டு பாரு அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒண்ணு ஒண்ணா நிறைய பேருக்கு இயேசு என்ன பண்ணாரு? உயிர்த்த பிறகு காட்சி கொடுத்தாரு. இது இயேசு உயிர்த்தார் அப்படின்றதுக்கு 3வது ப்ரூஃப். 4வது ப்ரூஃப் என்ன தெரியுமா? சீடர்கள் வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றம். அது வரைக்கும் பயந்து இயேசு கைது பண்ணப்ப என்ன பண்ணாங்க? எல்லாரும் இயேசுவை விட்டு ஓடிட்டாங்க. ஆனா இயேசு உயிர்த்த பிறகு அவங்க என்ன பண்றாங்க? தைரியத்தோட வந்து இயேசு பத்தி போதிக்கிறாங்க. ஜோயல் ஒரு ரெஃபரன்ஸ் வாசிக்கிறியா? ஓகே ஃபாதர். கொடுங்க, நான் எடுத்து கொடுக்கிறேன். திருத்தூதர் பணிகள் புத்தகம் 4வது அதிகாரம் 20வது இறைவார்த்தை. ஓகே ஃபாதர். 19, 20 ரெண்டும் வாசிங்க பார்க்கலாம். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவி சாய்ப்பதா கடவுளுக்கு செவி சாய்ப்பதா? கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். ஏனெனில் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றார். ஓகே, வெரி குட். பாருங்க, இப்போ பேதுரு இயேசுநாதரை கைது செய்தப்ப அவர் என்ன பண்ணாரு? 3 முறை ஏதோ பண்ணுவாரு. அவர் என்ன பண்ணாரு? இயேசுவை என்ன பண்ணுவார்? அவரு தெரியதே தெரியாது அப்படின்னு சொல்லுவார். அதே பேதுரு இன்னைக்கு என்ன பண்றாரு? இயேசுவை பத்தி பேசாம இருக்க எங்களால என்ன பண்ண முடியாது? பேசாம இருக்கவே முடியாது. நாங்க இயேசுவை பத்தி பேசியே தீருவோம். நீங்க எங்களை அடிச்சாலும் சரி, எங்களை கொலை பண்ணாலும் சரி, எங்களுக்கு அதை பத்தி என்ன இல்ல, கவலையே இல்லை. அப்ப இந்த தைரியம் அவர்களுக்கு எப்படி வந்துச்சு? இயேசு உயிர்த்த பிறகு அவரை பார்த்தாங்க இல்லையா? அந்த தைரியம் அவர்கள் வாழ்க்கையில என்ன கொடுக்குது? மாற்றத்தை கொடுக்குது. சரியா? இப்ப இயேசு உயிரோட இருந்தப்ப நிறைய புதுமைகள் செய்தார் இல்லையா? அத போலவே சீடர்களும் என்ன பண்றாங்க? புதுமைகள் செய்யறாங்க. ஒரு நாள் வந்து பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு போறாங்க. அப்படி போகும்போது ஒரு ஆள், கால் ஊனமா இருக்கிற ஒரு ஆள் என்ன பண்றார்? அவங்க கிட்ட பிச்சை கேட்கிறார். எங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அப்படி செய்யும் போது பேதுரு என்ன சொல்லுவார்னாக்கா, ஐயா, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட என்ன இல்லை, பணம் எதுவும் இல்லை. ஆனா இயேசுவின் பெயரால சொல்றேன், நீ எழுந்து நட அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆள் என்ன பண்ணாரு? எழுந்து நடந்தாரு. அப்ப அவர்களுக்கும் இயேசு என்ன அதிகாரத்தை கொடுத்தாரு? புதுமைகள் செய்யற அதிகாரத்தை கொடுத்தாரு. இப்போ இன்னைக்கு இயேசு உயிர்த்தார் அப்படின்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? நீங்களும் நானும் தான் ப்ரூஃப். இயேசு உயிர்த்தார்ன்றதுக்கு யார் ப்ரூஃப்? நீங்களும் நானும் தான் ப்ரூஃப். அப்படி சொல்லக்கூடாது, நான் தான் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லணும். நீங்க எப்படி சொல்லணும்? நான் தான் ப்ரூஃப். இப்ப உங்களை பார்த்து யாராவது இயேசு உயிர்த்தார்ன்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? நான் தான் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லணும். எப்படி நாம ப்ரூஃப் ஆக முடியும்? நாம நல்லவங்களா இருக்கும்போது, மற்ற பிள்ளைங்களாம் வந்து ஏதாவது தப்பு செய்யறாங்க, ஆனா நான் மட்டும் ஸ்கூல்ல எப்படி இருக்கிறேன்? நல்ல பிள்ளையா இருக்கிறேன். சரியா? வீட்டில் அப்பா அம்மா எனக்கு வந்து என்கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே நான் என்ன பண்ணுவேன்? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இப்படி நாம அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது, பேரண்ட்ஸுக்கு ஒபே பண்ணும்போது, நல்ல பிள்ளைகளா நாம் வந்து ஸ்கூல்ல வந்து நல்ல பிஹேவியரோட இருக்கும்போது, இப்படி எதெல்லாம் நல்ல பிள்ளைகளுக்குரிய ஆட்டிடியூடோ அதெல்லாம் நான் செய்யும்போது நான் என்னவா மாறுறேன்? இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு சாட்சியா மாறுறேன். இப்ப யார் இயேசுடைய உயிர்ப்புக்கு சாட்சி? நாம ஒவ்வொருத்தரும் இயேசுடைய உயிர்ப்புக்கு சாட்சி. இப்ப இந்த 4
இயேசு உயிர்ப்புக்கு ப்ரூஃபையும் யாராவது ஒருத்தர் சொல்லுவீங்களா? ஜீசஸே சொன்னார் ஃபாதர். இயேசுவே நான் உயிர்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது முதல் ப்ரூஃப். ரெண்டாவது ப்ரூஃப் இந்த பக்கம் யாராவது? ரெனி சொல்லுங்க. கல்லறை எம்டியா இருந்துச்சு. இயேசு அடக்கம் பண்ண கல்லறை என்னவா இருந்துச்சு? எம்டியா இருந்துச்சு. ஜாலியா இருந்தது. அது ரெண்டாவது ப்ரூஃப். எல்லாத்துக்குமே காட்சி அளித்தார். இயேசு உயிர்த்த பிறகு தன்னுடைய சீடர்களுக்கு அவர் காட்சி கொடுத்தார். அது மூணாவது ப்ரூஃப். சீடர்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் தெரிஞ்சு. சீடர்கள் வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றம். இப்ப இந்த 4 ப்ரூஃப் இயேசுடைய உயிர்ப்புக்கு இருக்கு. இப்ப 5வது ப்ரூஃப் யாரு? நான் தான் ப்ரூஃப். என்னுடைய வாழ்க்கை தான் ப்ரூஃப். நான் நல்லவனா வாழும்போது, அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யும் போது, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும் போது, எல்லாரையும் மன்னிக்கும் போது, எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கும் போது நான் என்னவா மாறுறேன்? இயேசு உயிர்த்தார் அப்படின்றதுக்கு மாறுறேன். நானே தான் இயேசுவின் உயிர்ப்புக்கு சாட்சி. ஓகேவா? இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. என்ன சர்ப்ரைஸ் ஃபாதர்? உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஈஸ்டர் எக் காத்துக்கிட்டு இருக்கு. பாப்போமா? கொண்டு வாங்க அந்த ஈஸ்டர் எக். வாவ், வண்டர்ஃபுல். சூப்பரா இருக்கு. சூப்பர். அங்க பாருங்க, பெரிய ஒரு ஈஸ்டர் எக் வருது. ராபிட் இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? நல்லா அழகா இருக்கு. எல்லாம் ஒரு கிளாப் பண்ணி நம்ம வந்து வாழ்த்து சொல்லுவோமா? வெரி குட். நல்லா அழகா ரெடி பண்ணி இருக்கிறாங்க. இது எப்படி பண்ணீங்க? சாக்லேட்ல பண்ணது ஃபாதர். சாக்லேட்ல பண்ணி இருக்கிறீங்க பாருங்க. சூப்பர். எப்படி எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணீங்க? எக் மவுல்ட் இருக்கு, அதுல சாக்லேட் ஊத்தி அது. இப்போ எக் மவுல்ட்ல சாக்லேட் ஊத்தி உள்ள ஃபுல்லு சாக்லேட்டா இருக்கு. ஆமா. எப்படி இருக்கு உங்களுக்கு? சாப்பிடணும் போல இருக்கு. எனக்கே ஆசையா தான் இருக்குது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இந்த சுத்தி எதுக்கு? எக் உடைக்கிறதுக்காக ஃபாதர். எக் உடைக்கிறதுக்கு. ஆமா. இப்ப இதுல நல்ல அழகான ஒரு மெசேஜ் நமக்கு இருக்கு. எப்படி இந்த எக்க உடைச்சாதான் நமக்கு சாக்லேட் கிடைக்குமோ, அத போல கல்லறையில இருந்து இயேசு வெளியில வர்றதா என்னது? உயிர்ப்பு. அந்த முட்டையிலிருந்து கோழி குஞ்சு வெளியில வரும்போதுதான் அதுக்கு வந்து புதிய ஒரு வாழ்வு. அதனுடைய அடையாளம் தான் இந்த ஈஸ்டர் எக்கை நம்ம உடைச்சி சாக்லேட்டை நம்ம எல்லாரும் எடுத்து இப்ப என்ன பண்ண போறோம்? ஷேர் பண்ண போறோம். ஹாப்பி ஈஸ்டர் அப்படி எடுத்துக்கிடுங்க. அது கொண்டு